ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் எல்லாருக்கும் பிடிச்ச வத்தக்குழம்புங்க. நல்ல காரசாரமான வத்தக்குழம்பு, அதுவும் மண் சட்டியில் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த டேஸ்டியான வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றது முழுமையாக நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு சட்டி வச்சு சட்டி நல்லா சூடேறினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க சேர்க்கணும். முழுசாக நிறைய எண்ணெய் சேர்த்தோன்னு வச்சுங்களேன், அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது, உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்காது. அதனால் இந்த ஸ்டெப்புங்களை கரெக்டாக பார்த்து செய்யுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு கப்பு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட ஒரு 10 பல்லு பூண்டுங்க, ரெண்டையும் சேர்த்து நல்லா மண் சட்டியில் செய்யும்போது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே செய்யலாங்க. அடியும் பிடிக்காது, இதுவும் ஒன்றும் ஆகாதுங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சீக்கிரமும் சூடேறி நல்லா இதாகிடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம சமைக்கலாம், ஒன்றும் பயப்பட வேணும். இதுவே நம்ம அலுமினியம் பாத்திரம், ஸ்டீல் இதுலெல்லாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதேமாதிரி குயிக்காக செஞ்சிடலாங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த செரி டொமேட்டோ நம்ம செடியில் மாடி தோட்டத்தில் இருந்தது, அது ஒரு 10 இது கிடச்சிதுங்க. அது கூட ஒரு சாதா தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இந்த செரி டொமேட்டோவை லைட்டாக கீறி விட்டு வதக்க வேண்டியது தான். இது நல்லா உப்பு காரம் சோறி சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்புங்க, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூனாக சேர்த்துக்குங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும் தனியாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த சமயத்தில் நம்ம இன்னும் 1 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் தாங்க சேர்த்து, இந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நல்லா ஒரு கோட்டிங் ஆகிறதுக்கு இந்த எண்ணெய் நல்லா ஹெல்ப்பாக இருக்குங்க. அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டெப்பு தான் கரெக்டாக நம்ம செஞ்சோம்னு வச்சுங்களேன், குறைஞ்ச எண்ணெயில் நல்ல ருசியான சமையலாக செஞ்சிடலாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதில்லை. எண்ணெய் எவ்வளோ கம்மியாக சமைக்கிறோமோ அவ்வளோக்கு ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த சமயத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி அதை அந்த சாறை சேர்த்துக்கணும். சேர்த்து இதுக்கு போதுமான தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடணுங்க, மூடி போட்டு. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு உப்பு காரம்லாம் சோறி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவலாக இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. எல்லாம் இதாக இருந்தால் இந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கசகசாங்க. மற்ற குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யும்போது வயிறு கொஞ்சம் சூடாகிடும். இந்த கசகசா சேர்த்தோம்னா நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது என்னோடய ஸ்டைலுங்க, செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இந்த மண்பானையில் நீங்கள் கவனித்து பாருங்கள், கொஞ்சம் கூட பொங்கியே வரலங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மற்ற இதிலெல்லாம் வச்சோன்னு வச்சுங்களேன், பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த விளிம்பெல்லாம் வந்து அந்த மிளகாய் காரம்லாம் சேர்ந்துடும். இது பாருங்கள், அந்த விளிம்புக்கே வரல. நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சு இத்தனைக்கும் சமைச்சேன். இந்த தேங்காய் இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா மைய அரைச்சி சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி, தாளிப்பு கரண்டி எடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மணத்தக்காளி வத்தல், உங்கள்கிட்ட சுண்டை வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மணத்தக்காளி வத்தல் இருந்தது, அது நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு அந்த நல்லெண்ணெயில் அப்படியே பொரிய விட்டு எடுக்கணுங்க. இதுதான் மெயின். அதே மாதிரி தீஞ்சிடவும் கூடாது. தீஞ்சாலும் கசப்பு தன்மை வந்துடும். பொரியலைனாலும் ஒரு மாதிரி பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் கரெக்டான இதில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி வறுத்து
அதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் கத்திரிக்காய் இந்த வெங்காயம் வதக்கும் போதே ஒரு கத்திரிக்காய் சேர்த்தும் இந்த குழம்பு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது நல்லா மணத்தக்காளி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து இந்த குழம்புல சேர்த்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு வந்து வடகம் போட்டு தாளிக்கணும். அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் இருக்குது இல்லைங்களா, அதையும் அதே மாதிரி பொரிய விடணும். கரெக்டான தீயில் வச்சு பொரிய விடணும். ரொம்ப ஜாஸ்தி பொரிஞ்சிடுச்சுனாலும் கசப்பு தன்மை வந்துடும். இந்த ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த லைட்டான கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்து குழம்புல சேர்த்துட வேண்டியதான். அதேமாரி லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த குழம்பு நல்ல மணமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி தாளிப்பு கொடுத்து வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கணும்னு வச்சிங்களேன், ரொம்ப நேரம் கொதித்து அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுங்களில் பாட்டியெல்லாம் லாஸ்ட்டாக தான் தாளித்து கொட்டுவாங்க. இப்போ வந்து அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விடணுங்க. சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சிட்டே இருக்குது. இதுதான் அதே மாதிரி இறக்கி ரொம்ப நேரம் வரைக்கும் இது வந்து அந்த சூடு அப்படியே இருக்கும் அந்த மண்பானையில். சூப்பரான வத்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வத்த குழம்பு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.